நல்ல காலம் பிறக்குது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் பொதுவாக மிதுனம் ராசிக்கான மாத பலன்களை பொதுவாக சொல்றாங்க. அதுல பாதி நடக்கும், பாதி நடக்காம கூட போகலாம். பட் மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் நட்சத்திரங்களுக்கான பலன்களை கூறும் பொழுது அந்த பலன்கள் என்பது இன்னுமே சரியாக இருக்கும் என்பதை நான் நேயர்களுக்கு கூறிக்கொண்டு இந்த மாத பொது பலன்களை முதலில் பார்த்துவிட்டு அதன் பிறகு நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்க்கலாம். யானையை பூனையாக்குவது, பூனையை யானையாக்குவது என்பது போல எந்த விஷயத்திலும் சின்னதை பெரியதாகவும் பெரியதை சிறியதாகவும் மாற்றும் கலையை அறிந்த மிதுனம் ராசியினரே, இந்த ஆகஸ்ட் மாதம் தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க. பணவரத்து அதிகரிக்குங்க. வீண் அலைச்சல்கள் உண்டாகும். உழைப்பு அதிகரிக்குங்க. பயணங்களால் வீண் செலவுகளும் உண்டாகலாம். குடும்பத்தில் அமைதி குறையலாங்க. நிதானமாக பேசி பழகுவதுதான் நல்லது. கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மையை தருங்க. பிள்ளைகள் மீது கூடுதல் கவனம் செலுத்துவதுதான் நல்லதுங்க. பொருட்களை பாதுகாப்பாக வைப்பது அவசியங்க. பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்குங்க. கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. சேமிப்புகள் செய்யும் முன் தகுந்த ஆலோசனைகளை பெறவும். தொழில் வியாபாரத்தில் திடீர் தடைகள் ஏற்பட்டு நீங்குங்க. வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்குங்க. பங்குதாரர்களுடன் இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் ஒரு சுமூக முடிவிற்கு வருங்க. உங்கள் வியாபாரத்தை விருத்தி செய்து கொள்வீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லதுங்க. மேல் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வதும் நன்மையை தருங்க. மேல் இடத்திலிருந்து உங்களுக்கு பொறுப்புகளை அதிகரிக்கலாங்க. பணி நிமித்தமாக வெளியூர் சென்று தங்க வேண்டியும் வரலாங்க. கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்குங்க. புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலன்களை தருங்க. வீண் அலைச்சல்களை சந்திக்க வேண்டியதும் இருக்குங்க. அரசியலில் உள்ளவர்களுக்கு கோபமாக பேசுவதை தவிர்ப்பதுதான் நல்லது. மேல்மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாங்க. கவனம் தேவை. மாணவர்களுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியதும் இருக்குங்க. பெற்றோர் சொல்படி கேட்டு நடப்பீங்க. இப்போ வாங்க நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்க்கலாங்க. முதலில் மிருகசீரிடம் நட்சத்திரத்திற்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்கலாங்க. முயற்சியை மட்டுமே மூலதனமாக கொண்டு நினைத்தவற்றில் சாதிக்கும் சக்தி பெற்ற உங்களுக்கு பிறக்கும் ஆகஸ்ட் மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமாக இருக்குங்க. உங்கள் நட்சத்திரநாதன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதுடன் குரு பகவானும் அங்கே சஞ்சரித்து வருவதால் செலவுகள் பல வழியிலும் ஏற்படும் என்றாலும் மாதத்தின் முற்பகுதியில் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரனால் தேவைக்கேற்ற பணம் வருங்க. பொன் பொருட்கள் சேருங்க. எதிர்பார்த்த பணம் வருங்க. பொருளாதார நிலைமைகள் உயருங்க. குடும்பத்தில் நிம்மதியான நிலைமை உண்டாகலாங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்குங்க. ஒரு சிலருக்கு புதிய சொத்துக்கள் சேருங்க. இழுபறியாக இருந்த விவகாரங்கள் முடிவிற்கு வருங்க. ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் வேலைக்காக வெளிநாட்டிற்கு செல்வதற்கு மேற்கொண்ட முயற்சிகள் நிறைவேறுங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபட்டு இருப்போருக்கு ஆதாயங்கள் அதிகரிக்குங்க. குருவின் பார்வைகளால் ஆரோக்கியம் சீராகுங்க. அரசியல்வாதிகளின் செல்வாக்கும் உயருங்க. ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்குங்க. குடும்பத்தினர் ஆலோசனை இக்காலத்தில் நன்மையை தருங்க. பிறரிடம் பேசும் பொழுது வார்த்தைகளில் கவனம் செலுத்துவது அவசியங்க. யோசிக்காமல் யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுக்க வேண்டாங்க. அதை உங்களால் இப்பொழுது நிறைவேற்ற முடியாமல் போகுங்க. மேற்கல்வி பயிலும் மாணவர்கள் படிப்பில் அக்கறை எடுத்துக்கொள்வது நன்மை ஆகுங்க. உங்களுக்கான பரிகாரம் கருமாரி அம்மனை வழிபட சங்கடங்கள் நீங்கும். அடுத்து திருவாதிரை நட்சத்திரத்திற்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்கலாங்க. கற்ற கல்வியினாலும் பெற்ற அறிவினாலும் யோகமுடனும் செல்வாக்குடனும் வாழ்ந்து வரும் உங்களுக்கு பிறக்கப் போகும் ஆகஸ்ட் மாதம் வளர்ச்சிக்குரிய மாதமாக இருக்குங்க. உங்கள் நட்சத்திரநாதன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தொழிலில் இருந்த தடைகள் விலகுங்க. பணியாளர்களால் ஆதாயம் அதிகரிக்குங்க. வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும். திடீர் வரவுகளால் சங்கடங்கள் விலகும் என்றாலும்
தொழில்காரகன் சனி வக்ரம் அடைய இருப்பதால் எந்த ஒன்றையும் யோசித்து திட்டமிட்டு செயல்படுவது நன்மையாகும். 3ஆம் இடத்து அதிபதி தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் முயற்சிகளால் உங்கள் வேலைகள் நடந்தேறுங்க. மற்றவர்களால் சாதிக்க முடியாதவற்றையும் நீங்கள் சாதிப்பீர்கள். உங்கள் ராசி அதிபதி வக்ரம் அடைவதால் ஒப்பந்தங்களில் கையெழுத்து இடுவதற்கு முன் ஒரு முறைக்கு பலமுறை படித்து பார்த்து அதன் பிறகு கையெழுத்து இடவும். குருவின் பார்வைகள் 4, 6, 8ஆம் இடங்களுக்கு உண்டாவதால் உடல் நிலைமையில் நீங்கள் சங்கடங்கள் விலகும். ஆரோக்கியம் சீராகும். சந்தோஷத்தில் இருந்த தடைகள் விலகும். எதிர்ப்புகள் நீங்குங்க. உங்கள் செல்வாக்கு உயருங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களின் விருப்பங்கள் நிறைவேறுங்க. எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைக்குங்க. அரசியல்வாதிகள் வார்த்தைகளில் நிதானம் காக்க வேண்டும். இல்லையெனில் தலைமையின் கண்டிப்பிற்கு ஆளாவீர்கள். உங்களுக்கான பரிகாரம் சங்கர நாராயணரை வழிபட சங்கடங்கள் போகும். அடுத்து புனர்பூசம் நட்சத்திரத்திற்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்கலாங்க. கல்வி அறிவும் தெய்வீக ஞானமும் கொண்டு பிறருக்காக வாழ்ந்து வரும் உங்களுக்கு பிறக்கப் போகும் ஆகஸ்ட் மாதம் அறிவால் வெற்றி காணும் மாதமாக இருக்குங்க. விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் உங்கள் நட்சத்திரநாதன் சஞ்சரித்தாலும் அவருடைய 3 பார்வைகளும் உங்கள் வாழ்வில் வசந்தத்தை உண்டாக்கிட போகின்றது. சுகஸ்தானம், சத்ருஸ்தானம், அஷ்டமஸ்தானங்களை குரு பார்ப்பதால் இதுவரை வேலை, அலைச்சல்கள், சோர்வு என்று நெருக்கடிகளை சந்தித்து வந்தவர்களுக்கு இனி நிம்மதி உண்டாகுங்க. தாய்வழி உறவுகள் ஆதரவுகள் அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகிச் செல்வாங்க. எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு இப்பொழுது கிடைக்குங்க. உடல் நிலைமையும் சீராகுங்க. வழக்கு விவகாரங்கள் சாதகமாகுங்க. அரசியல்வாதிகள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுங்க. செல்வாக்கு உயரும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகளும் விலகுங்க. உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் உங்களிடமே உதவி கேட்டு வருவாங்க. பெண்களுக்கு உடல் நிலைமையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகுங்க. வாழ்க்கை துணையுடன் இணக்கமான நிலைமைகள் உண்டாகலாங்க. சிறு சிறு பிரச்சனைகளால் பிரிந்திருந்தவர்கள் இப்பொழுது ஒன்றிணைவாங்க. புதிய முயற்சிகளில் ஈடுபடும் முன் நன்றாக யோசிப்பது அவசியங்க. வரவை விட செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதால் செலவுகளில் சிக்கனம் அவசியங்க. உங்களுக்கான பரிகாரம் தட்சிணாமூர்த்தியை வழிபட தடைகள் விலகுங்க. நன்மைகளும் அதிகரிக்கும். மீண்டும் அடுத்த மாத ராசி பலன்களை உங்களை சந்திக்கின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.